श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानु அருள் சுருந்தேன் சுரக்கும் திருவும் உணர்வும் சுருப்பில்லான் தாமதம் பருக்கும் இதுவினை மற்றும் கொடுங்கல் திருவிற்கும் உனக்கிற்றமும் உனக்கு நான் அருள் செய்யும் ஊரு கழியும் பருக்கும் பெருமையும் ராமானுஜம் என்னும் சொல்லுமே சொல்லா கவிதோ நான் நம்புதிகளும் நான் எல்லாம் இல்லா நலனழை கூறும் தெரிந்தோ என் அருள் சீர் நல்லா மனக்கோட்டானை அனைத்தும்
ஏறும் துணை ராமானுஜனை இறைஞ்சமே இறைஞ்சப்படும் பரம் ஈசன் அறம் என்றும் இப்புலகில் போனதே ஒன்றி இறந்தொழும் கை கூட்டமடைந்தேன் அதிபாய் பயன் அரண்மனத்தின் சன்னிதித்தேன் தான் அனைத்தும் ராமானுஜம் இறை கணைத்து சொல்லக்கூடிய அவர் இயற்றிய நூற்றாண்டாதி என சொல்லக்கூடிய நன்னாதியை சேவித்து எம்பெருமானுடைய தெய்வரூப ஆராதனையுடைய சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம இந்து தர்மத்துல 3 ஆச்சாரங்கள் ரொம்ப பிரதானமானவங்க. ஆதிசங்கராச்சாரியார், மத்ரயாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார். இவங்க 3 பேருமே ரொம்பவும் பிரதானமானவங்க. நம்ம இந்து தர்மத்திற்கு கூடிய நெருக்கங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம் வாழும் வழி சொன்ன ஆச்சாரிய மக்கள் அப்படின்னா இவங்க 3 பேர்கள் ரொம்பவும் பிரதானமானவங்க. அதுலயும் நம்ம ராமானுஜரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரு திருப்பரங்குதூர் ஸ்ரீபெரும்புதூர் சித்திரை மாதம் திருவாரூர் நட்சத்திரம் கண்டு யதாச்சாரியா அவர்களுடைய மகனாக காந்தியடி என சொல்லக்கூடிய மனைவி திருமணம் செய்து பிறகு சன்னியாசமாக இருந்து நாடெங்கும் வைகுண்ட பதவிக்காக நாராயணனுடைய கேள்விக்காக உலகெங்கும் விசாரணை பண்ணி இந்த வைஷ்ணவத்திற்குரிய மிகப்பெரிய தாக்கம் என்று சொன்ன ஆச்சாரிய பெருமான் அப்படின்னா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ அப்படின்னு சொல்லிங்க. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் மட்டுமே 120 வருஷம் வாழ்ந்த மகான் மட்டும் 120 வருஷம் 6 மாதம் 14 நாட்கள். நம்முடைய ஜாதகம் அப்படின்னா நம்மளோட ஆயுள் காலம் அப்படின்னா 120 வருஷம் நம்மளோட ஆயுள் காலம். சூரியன் 6 வருஷம், சந்திரன் வரும்போது மறுபடியும் 62 63 இல்லை, மறுபடியும் வீஷத்தில் படுறதுக்காக தான் அந்த ஆயுஷம் எல்லாம் பண்றதுக்காக மறுபடியும் இன்னொரு 60 வாழணும். 120 ஸ்டார்ட் பரமபதமும் ஆகல. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பூத உடலாகவே கோவிலுக்குள்ளேயே சுவாமி அங்கேயே பூத உடலை காக்கக்கூடிய மகான இவர்தான். நீங்க ஸ்ரீரங்கம் அவசியம் போனீங்கன்னா அப்புறம் போய் நீங்க ராமானுஜர் தரிசனம் பண்ணிக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய இந்து வைஷ்ணவத்துக்கு சந்தை இருக்க வடகிழக்குகள் வைகானசனுடைய பாஞ்சராத்தம் இந்த மரங்கள் எல்லாத்தையுமே சரிப்படுத்தி இப்படி விதிகளையும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் அங்க சமாதி அல்ல, உள்ளேயே போய் உட்கார்ந்துருக்காரு. பூத உடல் பேர் பூத உடல். பூத உடல் இன்னும் என்னன்னா எங்கேயா தவறு நடந்தால் சரிப்பட்ட வேண்டிய குருவுடைய ஆச்சாரியோட அந்த ஊருக்கு போயிருக்காரு. இப்படி போகும்போது அந்த ஊர்ல அந்த மேல்கோட்டை பெருமாள் கோவில்ல உற்சவமூர்த்தி இல்லை. இது அந்த பாதாத்தி நதியில குளிச்சுட்டு திருமணம் இருக்காரு. திருமணிக்கிட்ட போது திருமணி காணும், திருமணி. ஏன்னா ஒரு வைஷ்ணவர் திருமணம் இல்லாம அவங்க முகத்தை யாரும் காட்டக்கூடாது. அது ஒரு விதவை போறதுக்கு சமம். ஒரு வைஷ்ணவர் திருமணம் இல்லாம எந்த சூழ்நிலையும் அவங்களோட முகத்தை யாருக்கும் காட்டக்கூடாது. வைஷ்ணவர் பகவதார் அப்படின்னா எவர் ஒருவர் பச்ச சம்ஸ்காரம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு சேர்றாங்களோ அவங்க திருமணம் இல்லாம அவர்களுடைய முகத்துக்கு மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது. குளிச்சுட்டோம், திருமணம் இட்டுக்கணும். திருமணம் இல்ல, பெருமாளே எனக்கு திருமணம் இல்லையே, நான் திருமணம் இட்டுதான் நான் வெளியே வர முடியும் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. தன்னுடைய தோட்டத்துடைய காஷாய வஸ்திரத்தை முகத்தை மூடிக்கிட்டு முகத்தை யாருக்கும் காட்டாம பெருமாள் சந்ததி வரும்போது பார்த்தா அந்த பெருமாள் கோவில்ல வேறுபட்ட பெருமாள் கோவில்ல உற்சவமூர்த்தியே இல்லை, சுவாமியே இல்லை. நாராயணா, எனக்கு இவ்வளவு பெரிய பரிஷ புத்தியா இந்த திருமணம் இட்டுக்காம நான் முகத்தை மூடி பார்க்கும் போது இங்க இதுக்காக இந்த காலை நேரத்துல எனக்கு இந்த கால சந்திரிக்கு காட்டியா அப்படின்னு அந்த ஆசிரியர்கள் கூப்பிட்டு திருமணம் கேட்டு திருமணம் எடுத்துட்டு மறுபடியும் கேட்கிறாங்க. என்ன இங்க ஹிம்சா அப்படின்னு மகாராஜா முஸ்லீம் மகாராஜா தந்தை எடுத்து இங்க இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகள் எல்லாமே எடுத்து அவர் டெல்லி கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டுட்டாரு. இங்க கிரகங்கள் எல்லாமே டெல்லியில இருக்கு. இங்க கோவில் சுவாமி இல்லாம உற்சவம் நடக்காம அந்த முஸ்லீம் மக்களுடைய கண்ட்ரோல தான் இருக்கு. விக்கிரகம் எல்லாம் அவர் கொண்டு போய் டெல்லியில போட்டாரு. நாராயணா, இவ்வளவு பெரிய இந்த திருமணம் காட்டாம எனக்கு உன்னை காட்டி திருமணம் காட்டாம இதையே கையை மீதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து
அங்க மக்களோட பேசி டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போயிட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் உட்கார்ந்துருக்காரு. டெல்லி ராஜாவை போய் பார்ப்பாரு. ராஜா, எங்க மேலக்கோட்டையில இருந்து பெருமாளை கூட்டிட்டு வந்துட்டீங்க, விக்கிரகம் எடுத்துட்டு வந்துட்டீங்க, எங்க பெருமாளை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கூட்டு போயிட்டு எங்க கோவில்ல நான் சேர்த்துறேன் அப்படின்னு கேட்பாரு. வேலையே இல்லையா, தினமும் காட்டாயம் கூட்டிட்டு வந்து எங்க பெருமாளை கொடுத்துரு. அந்த இடங்களை போய் பாரு, குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 சிலைகள் இருக்கு. அது பெருமாள் என்ன, கல் என்ன, மண் என்ன போய் தினமும் இருந்தாலும் கோவிக்காம சன்னியாசி இல்லையா கோவிப்படுறாரு. அதுதான் எதிராஜனுக்கு, எதினா சன்னியாசி, சன்னியாசி எல்லாருமே ஒரு ராஜா, அதுக்காக எதிராஜன் அப்படின்னு பேரு. கோவமே கிடையாது, தினமும் போறாரு. அவர் பதில் கேவலமா பதில் கிடையாது. அவரே ஒரு இருந்தார். அவர் பொறுமையை பார்க்க, நீ என்ன பொம்மையை கேட்கிற, எந்த அச்சாரத்திற்கு நீ கேட்கிற, அச்சாரத்திற்கு உச்சம் இருக்கணும், எந்த அச்சாரத்திற்கு நீ கேட்கிற, எங்க வீட்டுல இருக்கு, குடம்ல இருக்கு, எங்க வீட்டு பாத்ரூம்ல எல்லாம் இருக்கு, எங்க எழுத இருக்கோ பாரு, என்னதோ போய் பார்த்துட்டு போ அப்படின்னா. போய் பார்த்தா அவருடைய மகள், 5 வயசு உள்ள மகள் ஷாயின்பா அப்படிங்கிற ஒரு குழந்தை இந்த பெருமாளை வச்சு, ரொம்ப பெருமாள் ரொம்ப அழகா அந்த பெருமாளை வச்சுட்டு அவர் ஜடை போட்டு பொட்டு வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாவாடெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம், குழந்தை விளையாடிட்டு இருக்கான். நான் போய் இதுதான் என் பெருமாள், நான் போய் கேட்டு வச்சுக்கோ, குழந்தை என்ன பண்ண அழுவோம். அழுதா ராஜா என்ன பண்றாரு, மன்னர்களை பார்த்து முதல்ல வெளில போவாங்க, வெளியே வராது அப்படின்ட்டு தினமும் போய் பார்ப்பா. தினமும் அந்த குழந்தை கேட்பேன் இருக்கோம். ஒரு நாள் ராஜா சொன்னார், ராஜா அங்கெல்லாம் கிடங்குல இல்லை, நீர் சொன்ன பாத்ரூம்ல இல்லை, நீர் சொன்ன காராகத்துல இல்லை, இந்த பெருமாள் தான் என்னோட பெருமாள், இந்த பெருமாளை எங்க சேர்த்து ராஜா அப்படின்னு கேட்டார். பெருமாளாவது பைத்தியமாவது, குழந்தை விளையாடிட்டு இருக்காமா, ஒரு 6 மாசமா இந்த இதுதான் விளையாடிட்டு இருக்க, அந்த குழந்தை கையிலிருந்து நீ வேற வாங்கி என் பெண் கண்ணிலிருந்து ஒரு துளி தண்ணீர் கொடுத்தாலும் நான் பெண்பட வளர்ந்துருக்கேன். நீ இந்த பொம்மையை போய் கேட்டு இருக்கீங்க, வேலை பார்த்து போய் சன்னியாசி விட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் அங்க பல மாத காலங்கள் தினமும் போறாரு. இந்த பொண்ணும் வளரும் தேராரு, காலத்தை பொண்ணு வளர்த்துட்டே இருக்கு. இருந்தாலும் விளையாடிட்டு அங்கேயும் ஒரு பொருளை சேர்க்க முடியாம, பெருமாள் சுவாமின்னு சொல்றேன்லப்பா, நீ கூப்பிடும் வந்தாருன்னா கூட்டிட்டு போவோம் அப்படின்னா. அப்படியா உட்காந்து சன்மாசனம் போட்டு உட்காந்து திருநெல்வேலி பக்கத்துல வச்சுட்டு, பெருமாளை என் செல்லை பிள்ளையே என்னிடம் வாராய் அப்படின்னு கூப்பிட்டார். என் செல்லை பிள்ளையே என்னிடம் வாராய் அப்படின்னா என்ன, என் பிள்ளை நீ கிட்ட வா அப்படின்னா. அந்த அச்சாத்திரிவேணி நகர்ந்து தவழ்ந்து வந்த ஒரு வழியில உட்காந்துச்சான். இந்த முஸ்லீம் ராஜா கால எடுத்து, இது இனி என்னுடைய சூழ்நிலை இந்து முஸ்லீம்களுக்கு வேதனைப்ப செயல் இல்லாம நான் செயல்படுகிறேன் அச்சாரம் எழுதிவிட்டு, அவர் எந்த கோவில இருந்தாலும் எல்லா சிலைகளும் அவ்வளவுமா மறுபடியும் அந்தந்த கோவிலுக்கு திருப்பி கொண்டு சேர்ந்த மகா மாமுனி அப்படின்னா பாஷ்யக்காரர். சில பிள்ளைகள் ராமானுஜர் உட்கார்ந்துருப்பாரு, பெருமாள் மடியில உட்கார்ந்து அவதாரம் செல்ல பிள்ளைகள் ஆயிட்டு. அவ்வளவு மகத்துவம் படைச்ச இறைவனோட நேரடியாகவே பேசி நேரடியாகவே வாழ்ந்து தான் பெற்ற இன்ப துன்பங்களுடைய இந்த மாணவ ஜீவிதத்துல மிக சாத்தியமாக சொல்லக்கூடிய மகாமுனி, பிரமதூர் மாமுனி, ஸ்ரீ ராமானுஜ மாமுனி என சொல்லக்கூடிய தாற்பயத்தை சொல்லி நாமும் திருவாரூரும் சர்ப்பதோஷம், இந்த ஆருத்ரா நட்சத்திரக்காரங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்ப்பம் மாதிரி குணம். திருவாரூர் ஆருத்ரா நட்சத்திரத்துடைய குணம் எப்படி இருக்குன்னா நிறையா பேசவே மாட்டாங்க, சுத்தமா செய்வாங்க, பொட்டிப்பா மாதிரி அழகி எல்லாமே நீங்கன்னு சொல்லுவாங்க. இது மேல போவாங்க, எல்லா இடத்துல இருக்கணும், இது எல்லாம் ஆருத்ரா நட்சத்திர குணம். ஜாதகத்துல காலசம்பதோஷம் இருக்கு, லக்கணத்துல ராகு வீட்டுல கேத்து இருக்கு, இல்ல 2ல ராகு வீட்டுல கேத்து இருக்கு, காலசம்பதோஷம் இருக்கு. இவங்க எல்லாமே ராமானுஜர் வழிபட்டா அதிசேஷ சுரூபமாக சுவாமி 3 யுகங்களையும் தொடர்ந்து பெருமானுடைய வராரு. உபயோகம் துவாபரயுகம் கலியுகத்துல ராமனுக்கு அர்ஜுனாக லட்சுமணமுனியா வராரு, கிருஷ்ணனுக்கு சகோதரனாக பலராமனாக வராரு. இந்த கலியுகத்துல சிவன் நாராயணனுக்கு ராமானுஜராக வந்து ஒரு யுகத்தை ஒரு 1000 காலம் இந்த சேவை புரிந்து இறைவனை சேர்ந்ததுக்காக நம்ம எல்லோருமே பரமபதம் போடணும், நாம் எல்லாருமே பரமபதம் போடலாம், நம்ம எல்லாமே வைகுண்டத்துக்கு போகலாம். எப்படி போகலாம்? அவர் சொன்ன ஸ்ரீமன் நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னால்
நாமும் பரப்பத போலாம், கைவிடத்து போலாம். இருப்பிடம் வைகுந்தமே, யான் சொல்லும் மரப்பே மந்திரமே நாராயணா என்ற திருமந்திரம் சொல்ல, யான் கற்ற இன்பத்தை பெறும் வைகுந்தமே பூகண்டமே காணும். இருப்பிடம் வைகுந்தம், நீ இருக்கிறதே வைகுந்தம். என்ன சொன்னா வைகுந்தம்? வையகத்தே வைகுந்தே பரமபதம். அப்படிப்பட்ட மந்திரத்தை சொல்லி எல்லோரும் போய் வைகுண்ட, ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் வைகுண்டம் போகணும், எல்லோரும் வைகுண்டத்தை சேரணும் அப்படின்னு தாற்பயத்தை சொல்லிய மாமுனி ராமானுஜர், பாஷ்யக்காரா, எதிராஜா, எம்பெருமானார், இளைய பெருமாள், லக்ஷ்மண மாமுனி, எத்தனை பேர் அவருக்கு ஒரு ஆச்சாரியன் எத்தனை பேர் பாருங்க. ராம அனுஜன், ராம அனுஜன். அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் எங்க நடந்துச்சு? ஏரிக்காட்டு ராமர் கோயில், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஏரிக்காட்டு ராமர் கோயில பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டார். அதுக்காக வந்து ராம அனுஜன். அந்த ராமர் கோயில அது பஞ்சசம்ஸ்காரம்னால இந்த ராமனுக்கு நீ அனுஜனாக இருக்கணும் அப்படின்னு ராமானுஜர் பேர் வச்சார் குருநாதர். எதிராஜன், எதிரிகள் அப்படின்னா சன்னியாசிகள், சன்னியாசி எல்லாருக்குமே ராஜா எதிராஜன். பாஷ்யக்காரா அப்படின்னு முஸ்லிம் பட்டம் கொடுத்தான். ஏன்னா இந்து முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் வச்சு இறைவன் ஒன்றே தொழுவதற்காக எவ்வளவு பட்டம் கொடுப்பதாக சொல்லி பாஷ்யக்காரா அப்படின்னு. நம்மாழ்வார் முன்னை விதையகல மூங்கில் புரியமுதன் பொன்னை கமலன் போன்று என்னுடைய சன்னில் கமலகத்தேன் தென்கொடர்ந்தார்க்கு என்னை கடவுளே யான் நயந்தரோ பேருந்தமெல்லாம் பழுந்திருந்தார் சயந்தரோ கீர்த்தி ராமானுசந்தாள் இணைமேல் உயர்ந்தரு வணக்கம் திருநரங்கத்தோங்கும் அன்பாள் இயம்பும் கழித்துறை அந்தாள் போர் இசை நெஞ்சமே சொல்லி தொடை கொண்டிருந்து பொது கொய்யும் செய்யும் நல்லன் தம்மிருக்கும் உண்ணாமம் எல்லாம் என்றும் இன்னுள்ளே அல்லும் பகலும் மரபும் கழில் தோற்றியும் வெள்ளும் பரமா இராமானுதா இதன் விண்ணப்பமே. அடிப்படைத்தன் பகல் மலையார் தாமந்தன் ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மண்ணில் பால நெஞ்சே சொல்லுவோம் ஆன்மாமங்களே. கள்ளார் பொழில்கின்றன் அமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளார் மெய்சனை நீதி குறையார் பின்பற்றில் விழார் அண்ணன் ராமானுஜன் மிக்க சீலமல்லார் உள்ளாதன் நெஞ்சம் இன்றையில் எனக்கு வேறில்லையே. பெயரில் நெஞ்சம் அடிபணிந்தன்மை பெயர்ப்பில் சொல்லும் புறத்தே ஒருபவன் சீரே அருமை நீ செம்மை ராமானுஜாமீஸ்வரம் செய்யும் சீரிய பேருடையா அடிக்கின்மை என்னை சேதரித்தேன். என்னை குடிகள் பொருட்களுக்கும் மறு சுதரம் உண்மை படைப்பவைகள் தொழுகிறேன். மன்னன் படிக்கும் ராமானுஜா பரிமாறுவன் சென்னை கடைந்து ஏனும் தேகமில்லையே. இன்னர் குடில சட்டம் ராமானுஜா இன்னும் இசையெல்லாம் மன்னர் குடிமானன் புகழிக்க புகழ் அவன் மண்டியே. அவன் மண்டியில் சீர்த்தனக்கும் மன்னத்தால் நாமங்கள் சான்று என்பா இனக்குற்றமாக இருந்தும் எம்பெருமானார் இளையராஜா எவ்வளவு நாமங்களோட தொழுதினாலும் ராமானுஜன் பாடமே இம்மண்ணில் பாட ஜனநாயகத்தை ஒட்டி என்று சொல்லக்கூடிய மகாமுனிவருடைய வாதம் பணிந்து இந்த சித்திரை மாதம் 1007வது அவதார ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமி பொழுது நவராத்திரிவாரங்களுடன் மாடவீதி வந்து இப்பண்ணமே வாழும் வகையாக குருவே பாதமே சரணம் சொல்லி ராமானுஜருக்குள் தன்னை பாடலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
வாசவர்ஷே ஓம் கருணை பொழிந்திடு கமலர் கண்ணழகும் காரி சங்கடம் சொல் சூடிய முடியும் भलि भलि रामानुज भगवत रामानुज भलि भलि रामानुज भलि 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 रामानुज भगवत रामानुज भलि भलि रामानुज भलि 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 रामानुज भलि भलि వైష్ణవ జననాయక విష్ణులోకదాయక నిగమాగమ దేశిక నవయుగ వైతాళిక వైష్ణవ జననాయక విష్ణులోకదాయక నిగమాగమ దేశిక నవయుగ వైతాళిక బలి బలి రామానుజ భగవద్ రామానుజ బలి బలి రామానుజ బలి 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 రామానుజ భగవద్ రామానుజ బలి బలి రామానుజ బలి బలి పట్టెద మీ పాదము కట్టెద కామ క్రోధము పెట్టెద భూత్వ పుండ్రము నెట్టెదము భయ కర్మము పట్టెద మీ పాదము కట్టెద కామ క్రోధము పెట్టెద భూత్వ పుండ్రము నెట్టెదము భయ కర్మము బలి బలి రామానుజ భగవద్ రామానుజ బలి బలి రామానుజ బలి 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 రామానుజ భగవద్ రామానుజ బలి బలి రామానుజ బలి బలి కోమల సుమ శరీర కాంతిమతి కుమార షడ్వికార విదూర సాధు జన మందార కోమల సుమ శరీర కాంతిమతి కుమార షడ్వికార విదూర సాధు జన మందార బలి బలి రామానుజ భగవద్ రామానుజ బలి బలి రామానుజ బలి 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 రామానుజ భగవద్ రామానుజ బలి బలి రామానుజ బలి బలి
பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஒரு சுத்து சுத்திட்டு வா. வெயிட் தள்ளி போயிட்டு வா.
வெயிட் தூக்கணும் இதெல்லாம் கத்துக்கணும் எப்பனாச்சும் வாக்கிங் போவீங்க வாக்கிங் போக மாட்டேங்க அண்ணா ஜூம்ல அப்படியே இருக்கு இல்லையா? Just அப்படியே இருக்குல்ல? அது தெரியும் அது அப்படியே எடுத்தோன்னா